பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நீதி வழங்குங்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நீதி வழங்குங்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நீதி வழங்குங்கள். பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு வழங்கினோம். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நீதி வழங்குங்கள். 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 அடிக்காதே அடிக்காதே விவசாயிக்கு அடிக்காதே 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 விவசாயிக்கு அடிக்காதே 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 விவசாயிக்கு அடிக்காதே ஏற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிற அதன் உச்சகட்டமாக உமது கமவிதானை மற்றும் உபசெயலாளர் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகிற உமது கமவிதானை இவரது தாக்குதலால் கண் மார்பு பகுதி பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற இவ்வாறான செயற்பாடுகளின் போது பாஸ்கரன் தனது தொலைபேசி கமராவை இயங்கு நிலையில் வைத்து தாக்குதலை மேற்கொள்ளுகிறார். பதில் தாக்குதல் மேற்கொண்டால் கமராவின் உதவியுடன் தான் ஊடகவியலாளர் என தாக்கப்பட்டதாகவும் செய்திகளை வெளியிடுகிறார். இவ்வாறான தமது குற்றங்களை மறைப்பதற்கும் எம்மீது குற்றங்களை சுமத்துவதற்கும் ஊடகவியலாளர் என்ற பதத்தை பாவித்து வருகிறார். எனவே இவரை ஒரு விவசாயியாக மட்டும் கணித்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். சுப்பிரமணியம் பாஸ்கரன் என்பவரால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத அத்துமீறல் செயல்பாடுகள் 2018ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளியான லிவேந்திரன் என்பவரின் வயல்காணியை அடாத்தாக அறுவடை மேற்கொண்ட 2019-20 காலப்பகுதியில் மானாவாரி வயல் நிலத்திற்கு அடாத்தாக வாய்க்கால் நீர் எடுத்து சிறுபோக பயிற்சியை மேற்கொண்ட 2022-23-24 காலப்பகுதிகளில் மாவட்ட கூட்ட தீர்மானத்தை நிராகரித்து புதிய பங்கு பணங்கள் செலுத்தாமல் சிறுபோக பயிற்சியை மேற்கொண்ட 2022-23 சிறுபோக கால பகுதியில் அத்துமீறிய பயிற்சியை அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடான முறையில் அதிகாரிகளை அச்சுறுத்தி அரச உரமானியங்களை பெற்றுக்கொண்ட 30/12/2024 அன்று புலிங்கதேவன் கமக்கார அமைப்பு உபசெயலாளரை தாக்க முற்பட்ட 15/1/2025 அன்று புலிங்கதேவன் கமக்கார அமைப்பின் கமவிதான மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டார். புலிங்கதேவன் கமக்கார அமைப்பின் கமவிதான மீது தாக்குதல் மேற்கொண்ட சுப்பிரமணியம் பாஸ்கரன் என்கின்ற சட்டவிரோத செயற்பாட்டாளர் கைது. திரு நடராசா என்பவரின் 60 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆளுகையில் இருந்த காணியில் 4 ஏக்கர் காணியை தனது குடியிருக்க காணியில்லை என்று கேட்டதன் பேரில் சிறுதொகை பணத்தை சிறிது காலத்திற்கு தருவதாக ஒப்புதல் அளித்து குடிவந்த பின்னர் பணத்தையும் கொடுக்காமல் மிகுதி 3/4 ஏக்கர் காணியையும் அடாத்தாக தனது கட்டுப்பாட்டில் பிடித்து வைத்திருக்கின்றார். விவசாய சமூக செயற்பாட்டாளரும் இது தொடர் தாக்குதலை கட்டமைக்கப்பட்ட விவசாய செயற்பாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவரை இவராலும் வேறு நபர்களாலும் தாக்கப்பட்ட சமூக செயற்பாட்டார்கள் தீபோ வட்டக்கட்சி பொருளாளர் சிறியானந்த ராசா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கை முறிக்கப்பட்டது. பன்னங்கண்டி கமக்காரவின் பொருளாளர் செல்வராஜா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. பன்னங்கண்டி கமக்காரவின் தலைவர் அமிர்தலிங்கம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. புலிங்கதேவன் கமக்கார அமைப்பின் உபசெயலாளர் கணநாதன் மீது தாக்குதல் மேற்கொள்ள எத்தனிக்கப்பட்டது. புலிங்கதேவன் கமக்கார அமைப்பின் கமவிதான பாலச்சந்திரன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் போது மேற்படும் விடயங்களுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. Thank you.